பல பாரங்களுக்கு பின்னாடி இருக்கிற செயல் என்ன தெரியுமா? அக்கிரமம். அக்கிரமம், பல காரியங்கள், பல வேதனைகள். இந்த பாவம் என்பது எல்லா தீமையும் உள்ளே பிரவேசிப்பதற்கான வாசலா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். 5வது வசனத்தில் கர்த்தர் கேட்கிறார், இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? அப்ப அவர் கவலைப்படுறார். ஆமென். இன்னும் நீ பாரம் சுமக்கணும்? ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆண்டவர் அதை ஃபீல் பண்றாரு. ஆனா பாரம் சுமக்கிறவர்களுக்குள்ள அந்த உணர்வு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா, கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி இந்த காலை வேளையில, இன்னும் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் ஏன் கஷ்டப்படணும்? இன்னும் ஏன் இந்த வேதனை? இன்னும் ஏன்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாயிருக்கிறது. வேதனை, சோர்வு, குழப்பங்கள். ஆமென். எப்ப பார்த்தாலுமே இருதயம் ஒரு பதட்டமாவே இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மல், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நெஞ்சில ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் ஏன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்சு வலிக்குது. ஏன்? ஆமென். தெய்வீக சுகம் என்பது பிள்ளையின் அப்பம். அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற நிச்சயம் உள்ளவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எங்க போச்சு அந்த அப்பம்? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பலன். ஏன்னா நம்ம இன்னும் உணராமல் இருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறதை பாருங்கள். 6வது வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. இது நாம சொல்லணும், ஆண்டவரே எனக்கு சுகமே இல்ல ஆண்டவர். அவர் சொல்றாரு. அதாவது என் நிலைமையை நான் அவர்கிட்ட சொல்லணும். ஆனா என் நிலைமையை அவர் சொல்றார். அப்படி இருந்தும் நான் உணராமல் இருக்கிறேன்.